படத்தோட ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வியூ சொல்லலாம். 6 நிமிஷம் ம். சீனை ஒரு கட்டுக்குற இல்லாம படத்தோட ஹீரோ இன்ட்ரோ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்குற இல்லாம எடுத்துட்டு போவாங்க. அதாவது ஆப்ஜெக்டிவ் இப்போ உங்க கூட டிராவல் பண்ற ஒரு கேமரா வந்து அடுத்த ஆப்ஜெக்ட் உடனே மூவ் பண்ணும். நமக்கு அது ஒரு கட்டு சீனா தெரியாது. அந்த சீன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்க ம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அடுத்த சீனுக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 நிமிஷம் சீனை வந்து அப்போ வந்து கட் பண்ணாம எடுக்கிறது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இல்ல இப்போ அவன் மணி சொன்ன மாதிரி கேமரா ஆங்கிள் வந்து ப்ளே பண்ணுச்சுன்னு சொன்னான் மூவியோட. பட் எனக்கு அது ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன மாதிரின்ட்டு. அது தெரிஞ்ச சொன்னா நல்லா இருக்கும் அது. இல்ல அததான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி மிஞ்சி சொல்றாருன்னா, அது வந்து எப்படின்னா, நீங்க ஒரு படத்தை எப்படினாலும் காட்டலாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தளபதியில ஒரு சீன் வரும். கரெக்டா ரஜினி வந்து நிப்பாரு, பின்னாடி வந்து அந்த சன் வந்து அடிக்கும். அதை வந்து ஒரு ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. நீங்க இன்னைக்கு போய் பார்த்திருந்தாலும் எப்படி அந்த சன்னை வந்து அந்த தலையோட பொருத்தி அந்த டைமுக்கு எடுத்தாங்கன்றது உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு அது அது ரியலா சொல்றேன். அது நம்ம கேமரா ஆங்கிள் பண்ணிருந்தாலும் சினிமாவை ஃபுல்லா டெப்தா போனா மட்டும்தான் அந்த சீனோட புரியும். அதே மாதிரிதான் நீங்க புதுப்பேட்டை சீன்ல அவர் பயங்கரமா அடிச்சிருவாங்க. அப்ப அவர் தப்பிச்சு போற சீன்ல அவர் அவரு அப்படியே அவர் என்ன விடுங்கடா அப்படின்ட்டு, என்ன கொல்லுங்கடா அப்படின்னு அந்த ரிக்ஷாவில இருந்து மேல எழுவாரு. அந்த சன் வந்து அப்படியே மேல எழும். அது வந்து நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த சன் வந்து அப்படியே மேல போகும். அவர் வந்து அந்த தலையை காட்டுவாரு. கரெக்டா சன் ரைசஸ் ஒரே ஒரு சீன்ல அவன் வந்து இது வரைக்கும் கீழே இருந்தா அமைதியா இருந்தான். இப்ப அவன் அடி வாங்கின உடனே மேல எழுறான்டா. சோ இந்த சீன்ல என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு அவர் எதுவுமே உங்களுக்கு கதை சொல்ல. உங்களுக்கு வந்து இனிமேல் நான் வில்லன் ஆக போறேன், இனிமேல் என்ன ஆக போறேன்னு சொல்லல. ஆனா